நல்ல மூவிங்க, நல்ல ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்க. ஒரு இட்லி கடையை வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு ஹீரோ வந்து. அவர்தான் தனுஷ் வந்து டைரக்டராகவும் நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் ஆக்டராகவும் நல்லா பண்ணியிருக்காரு. இது வந்து இன்னொரு கம்பேக் என்ன கேட்டா தனுஷ்க்கு. யார் வேணாலும் பார்க்கலாம், எனி ஏஜ் குரூப். அவர் டைரக்ஷன் சூப்பராக இருந்தது, சூப்பராக நடிச்சிருந்தார். திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் இது ரொம்ப சூப்பராக இருந்தது. சாங் அதான் அங்கேயும் சொன்னேன், சாங்ஸ்க்காகவே இன்னொரு தடவை பார்க்கலாம். நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. கிராமத்தில் போய் இருக்க மாதிரி அந்த லைஃப் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. நல்லா இருந்தது படம். குடும்பத்தோட பார்க்கலாம், நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குது. எப்பவுமே ஒரு மாஸ் தான். பாட்டெல்லாம் செம ஹிட்டு. சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய சீனில் வந்து ஃபேமிலியோட எழுதிட்டு இருக்கோம். நிறைய சீன்ஸில் வந்து அப்பாவை நினைவுபடுத்துகிற மாதிரி. தனுஷோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது, நல்லா நடிச்சிருக்காங்க. டான்ஸ் சூப்பராக இருக்குது, பாட்டு சூப்பராக இருக்குது. நித்யா மேனன் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. நான் படம் வந்து தனுஷோட டைரக்ஷனில் பெஸ்ட்டாக இருக்குது. லாகே ஆகவே இல்லை எங்கேயுமே. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். அருண் விஜய் ரோல் ஃபஸ்ட்டு பார்த்ததும் செம்மையாக இருந்தார், வேறு லெவலில் இருந்தார். அப்புறம் அடியெலாம் வாங்கும்போது கொஞ்சம் ஐயோ அழகாக இருக்காரே, அடிக்கிறாங்களே அப்போல்லாம் இருந்துச்சு. அப்புறம் போக போக நீ வாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்டர்மிஷனில் ஒருத்தரவாளுக்குலாம் கிளைமேக்ஸ்லாம் அழுதுட்டு தான் வந்திருக்கேன். உண்மையிலே படம் நல்லா இருக்குது, பார்க்க வேண்டிய படங்க. எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். சென்டிமெண்ட், எமோஷன் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த அப்பா பையனுடைய அந்த இது வரக்குள்ள நல்லா இருக்குது உண்மையிலே மூவி. கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனில் இருக்க பசங்க கண்டிப்பாக வந்து பார்க்கணும். எல்லாருக்குமே புரிய வேண்டிய ஒரு மூவி.